ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்காக அதிகரித்தால் கிடைக்கும் புதிய வட்டத்தின் பரப்பளவு என்ன? கேள்வி தெரியுதா? ஒரு வட்டத்தின் ஆரம் இருமடங்காக அதிகரித்தால் கிடைக்கும் வட்டத்தின் பரப்பளவு. வட்டத்தின் பரப்பளவு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர். ஆமா. இப்ப ஆர் வந்து 2r ஆகுது. அப்ப என்ன வரும்? பை 2r ஹோல் ஸ்கொயர். அதாவது 4 பை ஆர் ஸ்கொயர் வருமா? பை. ஆமா சார். ஆமா. அப்ப என்ன ஆகும்? 4 மடங்கு. 4 மடங்கு அதிகமாகுது. 4 மடங்கு ஆகுது. சரி. அடுத்தது, the number of terms in the expression m ஸ்கொயர் n ஸ்கொயர் c என்ற கோவையின் உறுப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவு? என்னென்ன உறுப்பு இருக்கு? m என்ற ஒரு உறுப்பு இருக்கு, nங்கிற ஒரு உறுப்பு இருக்கு, cங்கிற ஒரு உறுப்பு இருக்கு. அப்ப 3 உறுப்பு இருக்கு. அதான் உறுப்புன்னு சொல்றாங்க. அடுத்தது, ஒரு மரக்கட்டையின் நீளம் 3a + 4b - 2 அதிலிருந்து 2a - b நீளமுள்ள ஒரு மரத்துண்டு நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள மரக்கட்டை நீளம் என்ன? அப்ப 3a + 4b - 2 இருந்து 2a - b கழிக்கணும். கழிச்சு என்ன வருதுன்னு பாருங்க. நீங்களே போடுங்க. சாரி, 3a + 4b - 2 இருந்து 2a - b கழிக்கணும். செகண்ட் ஆப்ஷன் சார். கரெக்ட். வெரி குட், வெரி குட், வாழ்த்துக்கள். which of the statement is wrong? கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? m ஸ்கொயர் - n ஸ்கொயர் + 3 என்பது மூவுறுப்பு கோவை. 3 உறுப்பு இருக்கா? இல்லை, 2 உறுப்பு தான் இருக்கு. a ஸ்கொயர் b ஸ்கொயர் + 2b என்பது ஈருறுப்பு கோவை. ஆமா, கரெக்ட். 3x ஸ்கொயர் y என்பது ஓர் உறுப்பு கோவை. எது ராங்னு கேட்குறாங்க. ஓகே, அது கரெக்ட். 4x ஸ்கொயர் - 1 என்பது ஒரு பல்லுறுப்பு கோவை. அதுவும் கரெக்ட். அப்போ முதல் தான் ராங். முதல்ல m ஸ்கொயர் - n ஸ்கொயர் + 3 என்பது மூவுறுப்பு கோவை என்பது ராங். அங்கே 2 உறுப்பு தான் இருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். எது தவறுன்னு கேட்குறாங்க, ரைட்டுன்னு கேட்கல, எது தவறுன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? தேர்ட் உள்ளது கரெக்டா சார்? அது ஓர் உறுப்பு கோவை. அது ஓர் உறுப்பு தான் இருக்குது. அது சரிதான். எக்ஸ் ஒய்னு 2. ஆமாமா, எக்ஸ் ஒய்னு 2 இருக்கு. இல்ல அது வந்து ஐ திங்க் அந்த உறுப்புனா 3 தனித்தனியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தான் மீன் பண்றாங்க. அதாவது 3x ஸ்கொயர் ப்ளஸ் போட்டு இன்னொரு ஏதோ ஒன்று ஒய் அந்த மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அது. சாரி, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது படிங்க. 7வது கொஸ்டின் நீங்களே படிங்க. இரண்டு எண்களின் கூடுதல் 36 மற்றும் அவற்றுள் ஓர் எண் மற்றோர் எண்ணை விட 8 அதிகம் எனில் அந்த எண்கள். இப்ப ஆன்சர்ல இருந்தே போய் ட்ரை பண்ணலாம். ஒரு எண் மற்றொரு எண்ணை விட 8 அதிகம். எந்த ஆப்ஷன்ல 8 அதிகமா வருது பாருங்க. செகண்ட் தான் வருது. அதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 13, 23, 10 டிஃபரன்ஸு, செகண்ட்ல 8 டிஃபரன்ஸு, தேர்ட்ல 6 டிஃபரன்ஸு, ஃபோர்த்ல 12 டிஃபரன்ஸ். அப்போ அதெல்லாம் இல்லை, செகண்ட் தான் ஆன்சர். ஒரு நாளில் 6 மணி நேரம் என்பதின் சதவீதம் என்ன? ஒரு நாளில் 6 மணி நேரங்கிறது எத்தனை சதவீதம்? சார். 25. வெரி குட். அவ்வளோதான். அடுத்தது, 35 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்கள் செய்து முடிப்பர் எனில் 28 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இது நீங்க போட்டிருப்பீங்க. நான் முதல்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி போட்டிருக்கீங்க, அதனால போட்டுருங்க பார்க்கலாம். நான் இப்போ பேனா பென்சில் பேப்பர் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கிறேன், அதனால நான் இப்போ கிறுக்க முடியாது. பட் ஆனால் ஐ கேன் ஓப்பன் ஒரு வேர்டு ஃபைல் எடுத்து அதில் போடலாம்.
என்ன ஆன்சர் வருது உங்களுக்கு? இது எனக்கு தெரியும், நீங்க போட்டுருவீங்க. அந்த ஏரோ மார்க் போட்டு தானே போடுவீங்க. ஆமா சார், இது வந்து குறையுது இல்ல சார். ஆமா, அப்ப ஏரோ இப்போ மார்க் போட்டு 30 போடும்போது உங்களுக்கு 35 × 16 / 28 வரும். 35 × 16 / 28 டிவைடட் பை 28 எவ்வளவு வருதுங்க ஆன்சர்? 35 × 16 / 28 20 சார். 20 ஆன்சர். கரெக்ட், வெரி குட். நீங்க அன்னைக்கு போட்டீங்க, அதனால தான் சொல்றேன். அடுத்தது 20 அடி நீளமுள்ள ஏணி தரையிலிருந்து 16 உயரத்தில் சுவரினை தொடுமாறு வைக்கப்பட்டுள்ள எண்ணில் சுவற்றிலிருந்து ஏணியின் அடிப்பகுதி எவ்வளவு தூரம்? இது வந்து அந்த ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம். அதில் அது செங்கோணத்துக்கு ஆப்போசிட் இருக்கிறது 20 அடி, ஒரு பக்கம் 16 அடி. அப்போ இன்னொரு பக்கம் என்ன? அப்போ 20 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் -16 ஸ்கொயர். 20 ஸ்கொயர் வந்து 400, -16 ஸ்கொயர் வந்து 256. 400 - 256 எவ்வளவு வருது? 144 சார். அப்ப 12 அடி. ரூட் எவ்வளோ? 12 அடி சார். 12. இப்ப சுருக்கமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா 3 4 5ன்னு மனசுல வச்சுக்க. 3 4 5. அதாவது ஒரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 4 இருந்தா அந்த மூணாவது பக்கம் 5 இருக்கும். 90 டிகிரிக்கு ஆப்போசிட் 5 இருக்கும். 3 4 5. இந்த 3 4 5ஓட மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, 6 8 10, அது கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் 3 அப்புறம் 9 12 15 இருக்கும். அப்படியே அது மனசுல வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இங்கேயும் பாருங்க 12 16 20. இது 3 4 5 மாதிரி இருக்குதா? அதனோட மல்டிபிளா இருக்குதா? ஆமா சார். ஆமா, அதான். (3x² × x⁴ - 7x³ + 2 என்ற கோவையின் எக்ஸின் உயர்ந்த அடுக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. பவர் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. உயர்ந்த அடுக்கு எவ்வளவு வரும்? 4. 4. நல்லா பாருங்க. 3x² × x⁴. அப்ப அது என்ன ஆகும்? 3x⁴ ஆகும் இல்லையா? 6 என்பது சரியான விடை. எந்த வர்க்கத்தின் கடைசி இலக்க எண் 6ல் முடியும்? Which of the following will have 6 at the unit place? ஆமா, எது 6ல் முடியும்? 19 24. 11 ஸ்கொயரா, 24 ஸ்கொயரா, 13 ஸ்கொயரா? 24. 24. ஆமா, அதான் 4 இருக்கு. 4 × 4 16. 9 × 9 81, 1ல முடியும். 11 × 11 1ல முடியும். 13 × 13 9ல முடியும். அடுத்தது -7/3 உடன் எந்த எண்ணை கூட்டினால் 3/7 வரும்? அப்ப என்ன பண்ணணும்? 7/3ஓட 3/7 கூட்டணும். அதான், அப்பதான் அந்த எண் வரும். 7/3ஓட 3/7 கூட்டுங்க. 7/3 + 3/7 போட்டு பாருங்க. (7/3 + 3/7) கீழே 21, 49 + 58, 58/21. அதுதான் ஆன்சர். மனக்கணக்கிலேயே போட்டா 58/21 வருது. அது கரெக்டான்னு பார்த்து.
மேடம் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார். 7/3 + 3/7 எவ்வளவு வருது உங்களுக்கு? 58/21 வருதா? நீங்களே போடுங்க. நான் போட்டு சொல்றதை விட நீங்களே போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கான்ஃபிடென்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் உங்களை யாரும் கையில பிடிக்க முடியாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரலும். உங்க பொண்ணே உங்களை பார்த்து இப்ப அசந்துடுறாங்களா? பாக்குறேன் சார். இப்படி அசந்துறாங்களா? என்ன அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க, பயங்கரமா படிக்கிறாங்கன்னு தோணுது அவங்களுக்கு? என்ன வருது மேடம்? 7/3 + 3/7 கீழே எல்சிஎம் எடுத்து என்ன வரும்? 3 7 எல்சிஎம் 21. மேல வந்து 7 × 7 49 + 9 58 இல்லையா? ஆமா சார். 58/21 ஆன்சர். அடுத்தது பாருங்க, படிக்க பார்க்கலாம். இரண்டு முழு எண்களின் விகிதம் 66 மற்றும் அவ்விரு எண்களின் விகிதம் 2:5 எனில் அந்த இரண்டு எண்கள் என்னன்னு கேட்கறாங்க. எதுல 66 இருக்குது வித்தியாசம் பாருங்க. எந்தெந்த ஆப்ஷன்? தேர்ட் ஒன் சார், சி. சொல்லுங்க. 3 and 4 தானே? 3 and 4 இருக்கு. ஆமா. இப்போ அந்த 4 பாருங்க, 33 99 அதை சுருக்குனா 3:9 வரும் இல்லையா? அல்லது 1:3 வரும். 2:5 வரல. அப்போ 3வது ஆன்சர். 3வது சுருக்குனீங்கன்னா 2:5 வரும். 44:110 11 டிவைட் பண்ணீங்கன்னா 4:10 வரும். 4:10 2:5 இல்லைங்களா? ஆமா சார். அடுத்தது 15 பெருக்குக. அந்த 3ஐயும் பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? பிளஸ் வருமா மைனஸ் வருமா? முதல்ல அதை பார்ப்போம். பிளஸ் தான். பிளஸ் தான் வரும். அப்போ 1 2 2ல ஆன்சரு. பி வந்து எத்தனை பி வருது? ஒரு பி 2 பி. பி ஸ்கொயர் வருமா பி வருமா? சார் பி தான் வரும். செகண்ட் ஆப்ஷன். பி * பி. அப்ப பி ஸ்கொயர் வரும் இல்லையா? பி ஸ்கொயர் Q வந்து 4. ஆமா. அது நீங்க அடுத்த 3வது ஸ்டெப்பே போக வேண்டியது இல்ல. முதல்ல பிளஸ் ஆன்னு கேட்டா ஆமான்ட்டீங்க. அதுல 1 2 196 நாங்க இப்ப நம்ம கண்டுக்கல. அடுத்து நேரா பிக்கு போயிட்டோம். பி மேல வந்து ஒரு பி, இன்னொரு பி இருக்கு. பி ஸ்கொயர் வரணும். அப்போ ஆப்ஷன் 1. அப்ப நீங்க இதுல பண்ணும்போது டைம் சேவ் பண்ணுவீங்க இல்லையா? ஆமா சார். ஆமா சார். 190 நீங்க கண்டு, ஏன்னா எல்லாத்துலயும் 196 இருக்குது. 196. அதனால அது நீங்க சட்டையே பண்ண வேண்டாம். டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிடுங்க. அடுத்தது இதனுடைய பொது காரணி என்ன? எந்த ஒரு எண், எந்த இது அதை 3ஐயும் டிவைட் பண்ணும். ஆன்சர்ல இருந்து போலாம். இது ஆன்சர்ல இருந்து போய் பாருங்க. இப்ப 17ABC அது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா ரெண்டாவது அந்த 34AB² சி கிடையாது. அதனால அவுட்டு. இப்ப ஆன்சர்ல சி வரக்கூடாது. சி வராத ஆன்சர் தான் கரெக்ட். அப்ப எந்த ஆன்சர்? செகண்ட். அவ்வளவுதான். பாத்தீங்களா? கால்குலேட்டே பண்ண வேண்டியதில்லை மேடம். இதுக்கு நீங்க வந்து ஒரு இத மாதிரி கொஞ்சம் ஒரு 5 பேப்பரை வந்து நிறுத்தி நிதானமா வீட்டுல கூகுள் எடுத்து போட்டு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நீங்க படிக்கவும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எக்ஸாம் இந்த கால்குலேட்டும் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே டக்கு டக்குன்னு பார்த்தோன்னு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு வருவீங்க. எக்ஸாமினரை பயந்துக்கணும். இந்த அம்மா பயங்கர புலி மாதிரி இருக்குது கணக்குல அப்படின்னு நினைக்கணும். ஒரு எண்ணின் 5ல் 1/3, 3/1 இருமடங்கு 6 எண்ணில் இருங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறேன், தமிழ்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. If twice of 1/3 of 1/5 of a number is 6, then the number is. இந்த மாதிரி பண்ணும்போது கடைசி என்ன வருது? 1/5 வருதா? இங்கிலீஷ்ல twice of 1/3 of 1/5 வருதா? கடைசி என்ன வருது? 1/5 வருதுங்களா? ஆமா சார். அத 1/5 தான் முதல்ல எடுத்துக்கோங்க நீங்க. அப்போ R of a number is 6.
அப்போ 1/5 ஆஃப் நம்பர் இஸ் 6னா அந்த நம்பர் என்ன இருக்கும்? 30 இருக்கும் இல்லையா? 30 × 1/5 6. அப்போ 30 இருக்கும். இப்போ 30 × 1/3 எடுத்துங்க. அடுத்தது 30 × 1/3னா அது 90 இருக்கும். 90ஓட ட்வைஸ் என்ன? 180. இப்படி போடலாம், இல்ல ஆன்சர்ல இருந்து போகலாம். நான் சொன்னது புரியலன்னு நினைக்கிறேன். நான் தமிழ் விட்டுருங்க, எனக்கு தமிழ்ல கொஞ்சம் தகராறுங்கனால அதை விட்டேன். இங்கிலீஷ் எடுத்துட்டேன். இங்கிலீஷ்ல கடைசியா என்ன வருது? முதல்ல ட்வைஸ் வருது, அப்புறம் 1/3 வருது, அப்புறம் 1/5 வருது, கடைசியா வருது 1/5. 1/5 ஆஃப் த நம்பர், ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுங்க. எக்ஸ் இன்ட்டு 1/5 ஈக்குவல் டு 6. அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 30 வரும். அப்புறம் 1/3 ஆஃப் ஏதோ ஒய்ன்னு வச்சுங்க. 1/3 ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 30. அப்படி என்ன? ஒய் எவ்வளோ? 90 வரும். அதனோட ட்வைஸ் 180. ஓகே சார். ஓகே. எந்த நம்பர் the number 5/4, ஆமா 5 - 4 lies between, எந்த நம்பருக்கு இடையில் இது இருக்கிறது? 5 - 4 என்பது அப்படிங்கிறாங்க. நீங்களே பார்த்து நல்லா வாட்ஸ்அப் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் 4 இருக்க முடியுமா? ஆப்ஷன் 4 இருக்க முடியுமான்னு கேட்குறேன். -5க்கும் -4க்கும் நடுவில் இருக்க முடியுமா? ஏன்னா -5/4 என்பது -1.25 இல்லையா? அப்ப 4வது ஆப்ஷன் கிடையாது, 2வது ஆப்ஷனும் கிடையாது, 3வது ஆப்ஷனும் இல்ல, 1வது ஆப்ஷனும் கிடையாது. அப்போ நமக்கு லெஃப்ட் அவுட் வந்து -2க்கும் -1. -5/4 என்பது -1.25. அது வந்து 3வது ஆப்ஷன் தான் ஆன்சர் கரெக்ட். இதை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் ஓரளவுக்கு போடலாம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகணும். இப்போ என்னோட ஃபாஸ்ட் நீங்கள் போட முடியாது, ஏன்னா நான் எனக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகி போய் சொல்லி கொடுத்து நீங்கள் போடலாம். நீங்கள் ஒரு இதே மாதிரி 2 பேப்பர் பண்ணீங்கன்னா போடலாம். உங்கள் பொண்ணு ஃப்ரீயாக இருந்தால் மார்க் டெஸ்ட் வைக்க சொல்லுங்க உங்களுக்கு. ஓகே சார். அம்மாவுக்கு மார்க் டெஸ்ட் வச்ச முதல் பொண்ணுன்னு பேர் வாங்கிட்டு. யூஸ்வலா பொண்ணுகளுக்கு தான் அம்மாக்கள் மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ அம்மாவுக்கு மார்க் டெஸ்ட் வச்ச முதல் பொண்ணு உங்க பொண்ணாதான் இருக்கு. ஓகே, சரி சரி, ஓகே. இது பாருங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு. 1 2 3 4 5 4 3 2 1 என்ற வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை மொத்தம் எவ்வளவு இலக்கம் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 இலக்கம் இருக்கு. ஒன்பது இலக்கம் இருக்கு. அப்போ 9 இலக்கம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்னா 9 பிளஸ் இன்னொரு 1 கூட்டிங்க. அப்ப 10 ஆயிடுச்சா? 9 பிளஸ் 1 10ங்களா? யாரோ இப்ப வர்றாரு. கேள்வியை காண போச்சு. 1 2 3 4 5 4 3 2 1 எவ்வளவு இலக்கம் இருக்கு? 9 இலக்கம் இருக்குங்களாமா? அதோட 1 கூட்டினா 10. 10 2ஆல டிவைட் பண்ணுங்க. 5 தான் ஆன்சர். இந்த மாதிரி கேள்வியெல்லாம் அப்படித்தான் போடணும். 1ஐ கூட்டி அதை 2ஆல வகுத்தால் 5. அடுத்தது படிங்க. நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். 5^5 into 5^-4 into 5^x. அது 5^x. 5^x divided by 5^12 equal to 5^-3. -5. ஆமா, அது கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. அப்ப x என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இது எல்லா 5ஐயும் இந்த லெஃப்ட்ல இருக்கிற அத்தனை 5 மேல கொண்டு போவோம். 5^5, ஓகே. அப்புறம் 5^-4, அப்புறம் 5^x. அந்த 5^12 மேல போகும்போது
5 பவர் மைனஸ் 12 ஆயிடும். என்ன ஆயிடும்? 5 பவர் மைனஸ் 12 ஆயிடும். அப்போ அந்த கொண்டு போகுது. அப்போ எவ்வளோ 5 பவர் 5 மைனஸ் 4 வந்து 1, இது மைனஸ் 12. அப்படின்னா அப்போ 5 பவர் மைனஸ் 11 இன்ட்டு 5 பவர் எக்ஸ். அப்போ அது ஈக்குவல் டு 5 பவர் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு 5 பவர் மைனஸ் 5. 5 பவர் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் டு 5 பவர் 5 என்ன? எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. சாரி, எக்ஸ் மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பிளஸ் 11 வரும். இப்போ என்ன வருது? 6 என்பது சரியான விடை. நீங்களே போடுங்க. 6 தான் சரியான விடை. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நிதானமாக போட்டால் வந்துடும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக போடலாம், அவ்வளோதான். ஆ 6 வருது சார். அவ்வளோதான், அது ஒன்றும் பெரிய இல்லை. அடுத்த கேள்வி போயிடலாமா? The scientific form of 0.00000 எத்தனையோ 0 போட்டு 2020 is. பாருங்க, நீங்களே பார்த்து போடுங்க பார்க்கலாம். கரெக்டாக போடுறீங்களான்னு பார்த்துடலாம். ஒன்று 2 3 4 எது கரெக்டான ஆன்சர்னு பார்க்கலாம். ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ஆ? கரெக்ட். ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். வருதான்னு பார்க்கலாம். அப்படியே கவுண்ட் பண்ண வேண்டியதுதான் மேடம். அப்படியே கவுண்ட் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இந்த 2.02 முடிய கவுண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த புள்ளியிலேருந்து அந்த புள்ளி வர முடியும் கவுண்ட் பண்ணுங்க. இந்த புள்ளிலேருந்து எத்தனை வருது? எவ்வளோ 0? 1 2 3 4 5 6 7 8 9 0, அப்புறம் ஒரு 2, அப்போ 10 ஸ்தானம் தள்ளி வருது. அப்போ 2.02 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 10 போட்டால் தான் அது வரும், இல்லைங்களா? ஆமா சார். இது நீங்கள் சின்ன சின்ன நம்பரை எடுத்து பண்ணி பழகுனீங்கன்னு வச்சுங்க. இப்போ பெரிய நம்பர் வந்துடும், அப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 1/10/11 exceeds 1/10/11 by. அப்போ என்ன அர்த்தம்னா 1/10/11 மைனஸ் 1/10 டிவைட் பை 11 அப்படி போடணும். அப்போ இந்த 1/10/11 வந்து 11/10 ஆகிடும். 11/10 மைனஸ் 1/110. 11/10 மைனஸ் 1/110 போட்டிங்கன்னா எல்லாம் வருது, அதுதான் ஆன்சர். என்ன ஆன்சர் வருது? 3ஆ? டுவெல் பை 11. அது தேர்ட் ஆப்ஷன். கரெக்ட், வெரி குட், ஃபேண்டாஸ்டிக். இது போட முடிஞ்சதுன்னா ஐ திங்க் உங்களுக்கு கொஞ்சம் உண்மையாகவே நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இது 23வது கேள்வியை நீங்கள் படிங்க மேடம். சிறுவன் தன்னுடைய தோட்டத்தில் மரக்கன்றுகளை நட்டார். அவர் ஒவ்வொரு வரிசையிலும் X மரக்கன்றுகள் வீதம் Y வரிசையில் நட்டார் எனில் நடப்பட்ட மொத்த மரக்கன்றுகளின் எண்ணிக்கை என்ன? நீங்க உங்க கிச்சனை ஞாபகம் வச்சுக்க, ஈஸியா ஆன்சர் போடலாம். உங்க கிச்சன் ஷெல்ஃப்ல 3 வரிசை இருக்கும். ஒவ்வொரு வரிசையிலும் 4 டப்பா வச்சிருக்கீங்க. எவ்வளவு டப்பா இருக்கும்? ஆப்ஷன் 2 சார். இதவா? ஆப்ஷன் 2 x into y. ஆமா, கரெக்ட் ஆன்சர். எப்படி ஆன்சர் ஆப்ஷன் 2 வந்தது தெரியுங்களா மேடம்? X வீதம் இருக்குல்ல சார்,
வீதம்னு இருக்குல்ல சார், அப்ப மல்டிபிள்ல வரும். ஆமா, கரெக்ட், வெரி குட். ஓ, அப்படி வேற வச்சிருக்கீங்களா? சரி சரி சரி, எப்படியாவது ஏதோ ஒரு வகையில் வச்சா சரி. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் பழகிருப்பீங்க. நத்திங் ராங். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியவை எதிர்மாறிலில் உள்ளன எனில் எக்ஸ் ஈக்குவல் 64 மற்றும் ஒய் ஈக்குவல் 0.75 எனும்போது விகித சம மாறிலின் மாறிலி. எனக்கு ஒன்றும் புரியல, நான் தமிழ் இங்கிலீஷ் போய்க்கிறேன். If x and y vary inversely, find the constant of proportionality when x equal to 64 and y equal to 0.75. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா 64 ஈக்குவல் டு k by x, k by 64 equal to k by y, 64 x equal to k by y, 64 equal to k by 0.75. அப்போ y equal to 64 into 0.75 எவ்வளவு வருது? 48 சார். ஆன்சர் 48. கரெக்ட். வருதுங்களா உங்களுக்கு? ஆமா, மெதுவா போடுங்க, அவசரம் இல்லை. அறுபத்தி 4 ஈக்குவல் டு k by 0.75. அப்போ k என்னன்னு கேட்குறாங்க. k ஈக்குவல் டு 64 இன்ட்டு 0.75 எவ்வளோ வருது? 48 வரும் இல்லைங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எவை தொகுக்கப்பட்ட தரவுகளுக்கான நிகழ்வெண் பரவலை குறிக்கும் வரைபட விளக்க முறை அல்ல? எனக்கு ஒன்றும் புரியல, இங்கிலீஷ் போறேன். Which of the following is not a graphical representation of the frequency distribution for grouped data? Which of the following is not a graphical representation of the frequency distribution for a grouped data? இது ஐ திங்க் ஆப்ஷன்ல இருந்து கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். எது இதுல கிராஃப் இருக்காது? 4 கொடுத்திருக்காங்க, எது கிராஃப் இல்லை? ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 நல்லா பாருங்க. frequency polygon சார். இல்ல, ஆப்ஷன் 4. ஏன்னா மீன் ஆஃப் த டேட்டான்னு என்ன அர்த்தம்? மீன் ஆஃப் த டேட்டா என்றால் ஆவரேஜ். ஆவரேஜ் என்பது என்ன? ஒரு நம்பர். அது கிராஃபா? ஆவரேஜ் என்பது நம்பர். ஹிஸ்டோகிராம் என்பது ஒரு கிராஃப். ஃப்ரீக்வன்சி பாலிகன் அது ஒரு கிராஃப் மாதிரி. ஓகைவ்ஸ் அப்படிங்கிறதும் அது ஒரு கிராஃப் மாதிரி தான். இப்போ மீன் ஆஃப் த டேட்டா என்பது ஆவரேஜ் என்று அர்த்தம். ஆவரேஜ் என்பது அது ஒரு உங்களுக்கு அது ஒரு பாயிண்ட், ஒரு நம்பர் தான். அதுதான் இல்லை. அந்த ஆகைவ்ஸ் என்னன்னே தெரியாட்டி கூட உங்களுக்கு பாருங்க, தொகுக்கப்பட்ட நிகழ்வு வளைவு அப்படிங்கிறாங்க. அது தெரியாட்டி கூட நீங்க இது நீங்க மீன் ஆஃப் த டேட்டா பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு சொல்றோம். ஓகே, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம் மேடம். மீண்டும் நம்ம நாளைக்கு நாளைக்கு காலையில் இல்லை, நாளைக்கு சாயந்தரம் அன்னபூர்ணி எடுப்பாங்க. அவங்க சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி அதெல்லாம் எடுப்பாங்க, ஜிகே அதெல்லாம் எடுப்பாங்க. நாளைக்கு நாளானிக்கு அவங்க 2 நாள் எடுப்பாங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.